மகா பெரிவா சரணம். ஒரு ஏழை பாட்டி பெரியவாளிடம் அபார பக்தி. கையில் இருந்த சொற்ப பணத்தை கொண்டு மிகவும் சிக்கனமாக வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தாள். மடிய ஆசாரம் பார்ப்பாள், ஏராளமான பக்தி. தினமும் பெரியவா இருக்கும் இடத்தை சுத்தம் செய்வாள், கோலம் போடுவாள், தீபம் ஏற்றி வைப்பாள். 2 புடவைகள் தான் அவளுடைய ஆஸ்தி. இன்னொரு புடவை வாங்கக்கூட அந்த பாட்டியிடம் பொருள் இல்லை. ஒரு பக்தர் அரிசி குருணையும் வெல்லமும் பெரியவாளிடம் சமர்ப்பித்திருந்தார். அவற்றை நல்லபடியாக விநியோகம் செய்ய வேண்டுமே. பாட்டிக்கு பெரியவா உத்தரவு போட்டார்கள். காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா எறும்பு பொருட்களிலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு வா, அரை ஆழாக்கு வீதம் போடு என்றார்கள். அந்த பாட்டியும் பக்தி சிரத்தையுடன் அலைந்து திரிந்து பல எறும்பு புற்றுகளில் அரிசி குருணையும் வெல்லமும் போட்டுவிட்டு வந்தாள். அந்த வேலை முடிந்ததும் பெரியவா அந்த பாட்டியை கூப்பிட்டார்கள். பெரிய மாலை போல திருநூல் இருந்தது. ஒரு டின் நிறைய எண்ணெய் இருந்தது. திருநூலை கட் பண்ணி ஒவ்வொரு கோயிலுக்காக போய் எவ்வளவு விளக்குக்கு போட முடியுமோ அவ்வளவுக்கும் போடும். ஒவ்வொரு நாளும் 2-3 கோயில்களுக்கு போய் விளக்கேற்றினாலும் போதும் என்றார்கள் பெரியவா. பாட்டிக்கு பரம சந்தோஷம். பரம ஸ்ரத்தையுடன் நாள்தோறும் சில கோயில்களுக்கு சென்று பெரியவா உத்தரவை நிறைவேற்றி வந்தாள். சில நாட்களில் இந்த கைங்கரியம் நிறைவு பெற்றது. அந்த செய்தியையும் பெரியவாளிடம் தெரிவித்தாள் பாட்டி. பாட்டியின் பணிகள் முடிந்த சில நாட்களுக்கு பின் ஒரு பெரிய மனிதர் ஆடம்பரமாக மடத்துக்கு வந்தார். பெரிய மனுஷ தோரணை, அகங்காரம். சஹஸ்ர போஜனம் செய்துட்டு வந்திருக்கேன், லட்ச தீபம் போட்டிருக்கேன் என்று தற்பெருமை தொனிக்க பெரியவாளிடம் சொன்னார். பெரியவாளுக்கு அவருடைய அகம்பாவம் புலப்பட்டது. தர்ம காரியங்கள் செய்துவிட்டு அதை பற்றி பேசிக்கொள்வது புண்ணியத்தை தராது. தர்மம் செய்தவர்க்கு நற்பலன்கள் கிடைக்காமல் போய்விடும். வினயத்துடன் சொல்லியிருந்தால் பெரியவா சந்தோஷப்பட்டிருப்பார்கள். ஆனால் அந்த பெரிய மனிதர் அகம்பாவத்துடன் பேசினார். பெரியவா சொன்னா, இங்கே ஒரு பாட்டி இருக்கா, அந்த அம்மா லட்ச போஜனம் செய்திருக்காள், பல லட்ச தீபம் போட்டிருக்காள். ஆணவ பணக்காரருக்கு சற்று திடுக்கிட்டது. யார் அந்த பாட்டி? அவ்வளோ பெரிய பணக்காரி என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் பிறந்தது. பெரியவா அந்த பாட்டியை அழைத்து வர சொன்னார்கள். இவள்தான் அவ்வளவு பெரிய உத்தமமான காரியம் செய்தவள். அழுக்கான கீழ்செல் புடவையை கட்டி கொண்டு வந்து நின்ற பாட்டியை பார்த்து பெரிய மனிதர் அயர்ந்து போனார். பாட்டியின் நெற்றியில் இருந்த வெள்ளை வெளியேறு திருநீற்று பூச்சு அவளுடைய இதய சுத்தத்தை விளக்கினார் போல் இருந்தது. பெரியவா சொன்னார்கள், சர்வ ஜீவனிலும் பகவான் வியாபித்திருக்கிறார். பிரம்மா முதல் பிபீசிகம் எறும்பு வரை பகவான் இருக்கிறார். மனுஷியாளிடத்திலும் இருக்கிறார். நீ 1000 பேருக்கு அன்னம் போட்டிருக்கிறாய். ஆனால் இந்த பாட்டியோ பல லட்சம் ஜீவன்களுக்கு, எறும்புகளுக்கு ஆகாரம் போட்டிருக்கா. ஏதோ ஒரு கோயிலில் லட்ச தீபம் போட நீ திரவியம் கொடுத்திருக்க. லட்ச தீபத்துக்கு எண்ணெய் திரி போட்டு உன்னால் ஏற்றவே முடிந்திருக்காது. இந்த பாட்டி பல கோயில்களுக்கு போயிருக்கிறாள். பக்தி ஸ்ரத்தையாய் அகல் வாங்கி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தன் கையாலேயே தீபம் ஏற்றிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த பிரமுகர் தலை குனிந்தார். பெரியவாளிடம் பவ்யமாகவும் அகங்காரம் இல்லாமலும் பேச வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார். பின்னால் பல பக்தர்கள் வந்து நிற்பதை பார்த்து சற்றே நகர்ந்து இடம் கொடுத்தார். சிறிது நேரம் கழித்து பெரியவாளே அந்த பெரிய மனிதரை கூப்பிட்டு உட்கார வைத்து பல சமாச்சாரங்கள் பேசி பிரசாதம் கொடுத்து அனுப்பினார்கள். மகா பெரியவா சரணம்.